ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பாருங்கள். பையன் வெளியூரில் போகிறான்னு சொன்னேன் இல்லையா, டூர் போகிறான் பையன் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களோட. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து முட்டைக்கோஸ் வதக்கிறதுக்கு அப்படி சும்மா கடுகு கருப்பில் போட்டு பச்சை மிளகா போட்டு தாளித்து இது தேங்காய் எண்ணெயில் இது பண்ணியிருக்கேன். இதுவுமே தேங்காய் எண்ணெய். வெண்டைக்காய் பொரியல் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார். இது வந்து வெள்ளரிக்காய். என் குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இது மூணுமே நல்லா பிடிச்ச டிஷ்ஷு. முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இதுதான். இப்போ அவசரம் கிளம்புறான். ரொம்ப நேரம் நிறைய சாப்பிட்டு போக முடியல. ட்ராவல் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய சாப்பிட முடியாது. அவனுக்கு பிடிச்சது வேணும். இது சாப்பிடுவான். வெண்டைக்காவும் இது மூணுமே தான் மேபி எடுத்துக்கிடுவான் நிறையா. இது சாதம் எப்படி பாதி சாதம் தான் சாப்பிடுவேன். நான் ஒரு கரண்டி சாதம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கரண்டி சாதம் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல முறையாக போயிட்டு பத்திரமா வரணும். எல்லோரும் வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட. நானும் எங்கள் கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். கடவுளே நல்ல முறையாக புள்ள போய் சேஃபாக வரணும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கேன். ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களோட தான் போகிறான். பயம் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு இது புள்ள முறை எல்லாம் முன்னாடி போயிருக்கான். 2-3 வாட்டி போயிருக்கான். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் எனக்கு அவன் முதல் முறையாக போகிற மாதிரியே இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போகாத பிள்ளை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவான். கொரோனாக்கு அப்புறம் இது 2வது முறை போகிறான். அதனால் ஒரு வாட்டி போகும்போது நமக்கு பயமாக தான் இருக்குல்ல. கடவுளே நல்ல முறையாக போய் சேஃபாக வரணும் குழந்தைன்னு. நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நானும் என் பிள்ளைக்காக வேண்டிக்கிறேன். எல்லாேருக்கும் தேங்க்யூ. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். வாங்க சாப்பிட்லாம். நாங்களும் சாப்பிட போகிறோம். பையன் கூட இது பையனுக்கு முன்னாடி போட்டு கொடுத்துட்டுனா சாப்பிடுவோம். இப்போ அவர் வந்த உடனே நாங்களும் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுமாரி இந்த காம்பினேஷன் நீங்கள் சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.